திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை. முதலமைச்சர் ஸ்டாலின் கண்ணாடியை பார்த்து தனக்குத்தானே கண்டனம் தெரிவிப்பதாக கருத்து. தூத்துக்குடி, சாத்தான்குளம், பொள்ளாச்சி கொடுஞ்செயல்களை நினைவுகூர்ந்த வலைதள வளவர்கள். மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கை காக்க வேண்டிய பொறுப்பான துறை உள்துறை. ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் முதன்மையான துறைகளை தன்னிடம் வைத்திருப்பது வழக்கம். கர்ம வீரர் காமராஜர் ஆட்சி காலத்தில் உள்துறை அமைச்சராக நேர்மையாளர் கக்கன் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. 1967ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு பின் 67 ஆண்டுகளாக திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு கட்சிகளுமே தமிழ்நாட்டை மாறி மாறி ஆண்டு வருகிறது. இவர்களின் காலத்தில் உள்துறை என்பது முதலமைச்சருக்கு மட்டுமே உரிய துறை என்றாகி போனது. இப்படி முதலமைச்சரே உள்துறையை வைத்திருக்கும் காலத்தில்தான் கொடியங்குளம் கொடுஞ்செயல், கூலி உயர்வுக்காக போராடிய மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களை பாலத்தில் இருந்து அடித்து தாமிரபரணி ஆற்றுக்குள் தள்ளியது, பரமக்குடியிலும் தூத்துக்குடியிலும் துப்பாக்கியால் சுட்டது என பல்வேறு நிகழ்வுகள் நடந்துள்ளன. இவற்றை பற்றி அறிக்கை விடும் முதலமைச்சர்கள் நிகழ்வுகள் கைமீறி போய்விட்டதாகவும் சட்டம் ஒழுங்கை காக்க அப்படி செய்ய வேண்டிய நெருக்கடியில் காவல்துறை இருந்ததாகவும் தெரிவிப்பதே வழக்கமாகிவிட்டது. 2021ஆம் ஆண்டு திமுக ஆட்சிக்கு வந்த பின் வல்லநாடு விஏஓ, நாங்குநேரி மாணவர், திருப்பூரில் வீட்டு முன் சாராயம் குடிப்பதை தட்டி கேட்டவர், தக்கலையில் மலை உடைப்பதை தட்டி கேட்டவர், திருப்பூரில் தொலைக்காட்சி செய்தியாளர் ஆகியோருக்கு என்னென்ன நேர்ந்தன என்பதை அன்றாடம் செய்திகளை பார்த்து வரும் அனைவரும் அறிந்திருப்பர். இந்த நிலையில் திமுக ஆட்சிக்கு வரும் முன் சட்டம் ஒழுங்கு தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் என்றும் தவறு செய்வோர் யாராக இருந்தாலும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மு.க. ஸ்டாலின் பேசியதை இப்போது எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி நினைவு கூர்ந்துள்ளார். காவல்துறையின் அலட்சிய போக்கையும் தனது நிர்வாக திறமையின்மையும் ஒப்புக்கொள்ளாமல் தப்பிக்கொள்ள வன் செயல்களுக்கு கண்டனம் தெரிவிக்கும் பாணியை முதலமைச்சர் பின்பற்றி வருவதாக பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சர் தனக்குத்தானே கண்டனம் தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கண்ணாடியை பார்த்து கண்டனம் தெரிவித்துக் கொள்வதாகவும் பழனிசாமி தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். பழனிசாமி எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையின் பின்னூட்டத்தில் கருத்து தெரிவித்துள்ள வலைதள வளவர்கள் அவரது ஆட்சி காலத்தில் தூத்துக்குடி ஸ்டெர்லைட், சாத்தான்குளம் காவல் நிலையம், பொள்ளாச்சி ஆகிய இடங்களில் நேர்ந்த கொடுஞ்செயல்களை நினைவு கூர்ந்துள்ளனர். திமுக, அதிமுக ஆகிய இரு கட்சிகளின் ஆட்சி காலத்திலும் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு ஒரே போலதான் உள்ளது. பழனிசாமி சொல்வது போல கண்ணாடியை பார்த்து பேசுவது போலதான். அதுவும் ஒரு கண்ணாடி இல்லை, முடிவெட்டும் கடையில் உள்ளது போல் முன்னும் பின்னும் 2 கண்ணாடிகள். இவற்றின் நடுவே அதிமுக, திமுக ஆகிய இரு கட்சிகளும் நின்று ஒருவரை ஒருவர் குறை கூறும் போது அது அவர்களையே சுட்டுவதை அறியாமல் இருக்கின்றனர். இதனால்தான் சில நேரங்களில் குறை கூறுவதையே தவிர்த்துவிட்டு வாய்மூடி அமைதியாக இருக்கின்றனர். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.